ஏன்னா மேல நீங்க தவம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா ஆற்றல் வந்து அதிகமாகும் மேல. அதாவது மூலதான் பிரெயின் இருக்கு. ஸோ பிரெயினுக்கு நிறைய எனர்ஜி வந்து போகும். இப்ப ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆற்றல் கூடுறப்ப சில அசௌகரியங்கள் வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு தலை பாரமா இருக்கும். மகரிஷிக்கு இப்படி ஒருத்தர் ஆக்கினை தீட்சை கொடுத்துட்டு அவரால் அந்த தலபாரத்தை தாங்கவே முடியலையா. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கு என்ன தீர்வுன்னு அவருக்கு தெரியல. ஒரு ஆர்வத்துல அவர் தீட்சை வாங்கிட்டு அவரு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. கண்ணெல்லாம் அப்படியே செவந்துருதான். அவரால் வந்து ஒரு விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, போக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருக்கு. பயங்கரமா உபாதைகளை வந்து அவர் அனுபவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாந்தி தியானம்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க போய் அவர் இந்த சாந்தி தியானத்தை வந்து கத்துக்கிட்டாங்க. அந்த அமைப்பு வந்து இப்பவும் திருவொற்றியூர்ல அது இருக்குன்னு சொல்றாங்க. பரஞ்சோதி மகான் அவங்களுடைய அமைப்பு பேர் வந்து ஏதோ உலக ஏதோ ஒரு பேர்ல இருக்குது, இப்பவும் இருக்குது அந்த இயக்கம். மகரிஷி நமக்கு குரு வணக்க பாடல் சிந்தையை அடக்கியே அந்த பாடல்ல கடைசி வரி என் சந்தோஷ செய்தி இதுவே அப்படின்னு முடிப்பாரு. அது வந்து பரஞ்சோதி மகான் நினைவாக தான் அந்த வார்த்தை வந்து அவரு அதுல சொல்றது. ஏன்னா இப்ப எப்படி நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இருக்கோமோ அது மாதிரி பரஞ்சோதி மகான் அவர்களுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா அடிக்கடி சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறது அங்க வந்து ஒரு இதான். அந்த இதைத்தான் இங்க கொண்டு வந்து நமக்கு என் சந்தோஷ செய்தி. அவங்க எதுனாலும் சந்தோஷம் சந்தோஷம் எப்படி நம்ம வாழ்க வளமுடன் சொல்றோம் இல்லையா. அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைங்கிறதுனால அப்புறம்தான் அவர் அன்னைக்கு அந்த நிமிஷமே அவர் சாந்தி அவங்க கொடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து அந்த அவ்வளவு நாள் அவர் அனுபவித்த அந்த துன்பம் தலபாரம் அந்த ஒரு அசௌகரியம் எல்லாமே அந்த அடுத்த வினாடி மறந்துருச்சான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததான். இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னென்ன நம்ம பாடுபட்டோம், ஒரு வினாடிலேயே இந்த இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா. மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு இது ரொம்ப சரியான ஒரு மெத்தட் தான். ஏன்னா நம்ம ஆக்கினை பண்றப்ப எனர்ஜி மேல அதிகமாகிறப்ப நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதிகப்படியா இருக்கிற ஆற்றலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவருக்கு இறைநிலை வந்து விளக்கம் கொடுத்துருக்கு. அப்ப ஆக்கினை பண்றப்ப அங்க எனர்ஜி கூடுற அந்த எக்ஸஸ் எனர்ஜிய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்து மின்சாரம் இருக்கிறப்ப ஒரு யூபிஎஸ் வச்சு மின்சாரத்தை தேக்கி வைக்கிறோம் இல்லையா. எதுக்காக? மின்சாரம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம செய்யறோம் இல்லையா. அப்ப நீங்க தியானம் செய்யறப்போ உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க. ஆக்கினை பண்றப்பயோ துரியம் பண்றப்பயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா எதனால அந்த ஆற்றல் கூடுது அப்படின்னா நீங்க யூனிவர்சல் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறப்ப அது இன்ஃபினிட் எனர்ஜி. யூனிவர்சல் எனர்ஜிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஆற்றல். அது உங்களுக்கு நிறைய கொடுக்கும். ஆனா நம்மனால அத வாங்கிக்க கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் இல்லையா. எவ்வளவு ஆற்றலை வேண்டும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதை வாங்குற சக்தி நமக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப வீட்டுல நம்ம மின்சாரத்துக்கு ஒரு இணைப்பு கொடுக்கறப்ப இந்த எர்த்திங் அப்படின்னு ஒண்ணு கொடுப்போம், பார்த்திருக்கீங்களா? அந்த எர்த்திங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சில நேரங்கள்ல மின்சார பிளக்சுவேஷன் இருந்தது, சில நேரம் அதிகமான ஒரு மின்சாரம் வந்துச்சு அப்படின்னாலோ அல்லது குறைந்தாலோ இங்க மின் சாதனங்கள் வந்து நமக்கு என்ன செய்ய அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்.
அதை தாங்குற சக்தி கருவிகளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ஷார்ட் ஆகி அந்த கருவி வீணா போறதுக்கு கூட பேர்ன் ஆயிடுது இல்லையா நம்ம சமயத்துல. அப்படி இல்லாம நடக்காம இருக்கிறதுக்கு தானே அந்த எர்த்து நம்ம கொடுக்குறோம். அப்ப நம்ம உடம்புல எர்த்து எது, மண்ணுக்குரிய மையம் எது அப்படின்னு பாத்தீங்க, பஞ்சபூதங்கள் தானே நம்ம உடம்பு. அப்ப பஞ்சபூதங்கள்ல கிரவுண்டிங் எஃபெக்ட், கிரவுண்டோட கனெக்ட் ஆன மையம் எது அப்படின்னா நமக்கு மூலாதாரம் தான். சரிங்களா? அப்ப இந்த மூலாதாரத்துல நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுத்தாலும் இங்க ஒண்ணுமே ஆகாது. அது வாங்கி 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 வச்சுக்கிறோம். அது அப்படிப்பட்ட ஒரு மையம், அது மூலாதார மையம் வந்து இப்ப இங்க தாங்காது. ஆனா இங்க நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு எப்ப தேவையோ அதை உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் அறிவு இயக்கமாகவும் எப்படியெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அதை மாத்தி கொடுத்துரும். இப்ப எப்படிப்பட்ட ஒரு சௌகரியம் பாருங்களேன். இப்ப நம்ம ஆட்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? சில நேரம் நமக்கு வந்துட்டு கூடும் குறையும் இப்படி எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு நாள் பூரா நிறைய வேலை இருக்கு, ஆனா எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு தேவை அப்படின்னா, உங்களை கேட்காமலேயே உங்க மூலாதாரம் என்ன பண்ணணும்னா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க மனசுக்கு தோணுது இல்லையா, எனக்கு உடல் ஆற்றல் இப்ப வேணும், வேலை இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா, இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு பிரச்சனை ஏதாவது நீங்க ஒரு யோசிச்சு முடிவு எடுக்கணும். மன ஆற்றல் உங்களுக்கு தேவை, இமீடியட்டா அது உங்க மன ஆற்றலா மாத்தி கொடுத்துரும். சரிங்களா? இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு அறிவுபூர்வமா ஏதாவது செய்ய வேண்டியதா இருக்கு, அறிவா மாத்தி கொடுக்கும். இப்படி எப்படி வேணும்னாலும் மாத்தி மாத்தி மேஜிக் மாதிரி பண்ற ஒரு திறமை எதுக்கு இருக்குன்னா மூலாதாரத்துக்கு இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மையம் பாருங்களேன். சில நேரங்கள்ல வெளியில வந்து கிளைமேட் மாறுது, உடம்பு அஃபெக்ட் ஆகுது. இப்ப பாக்குறோம் நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன், நிறைய சளி பிடிக்குது, ஃபீவர் பயங்கரம் 5 நாள் அப்படி பாடி பெயினோட ஃபீவர் வருது இப்ப இந்த சீசன்ல. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாதான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாம் நம்மளால டாலரேட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அது நமக்கு கொடுக்குது அப்படின்னா மூலாதாரம் தான் கொடுக்குது. உங்களுக்கு மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னாலே அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், உடல் சக்தியை கொடுக்கும், மனோ சக்தியை கொடுக்கும், ஜீரண சக்தியை கொடுக்கும். சில நேரம் நமக்கே தெரியாம டேஸ்ட் நல்லா இருக்கு, ஃபங்க்ஷன்ல எல்லாம் நீங்க அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாந்தி தவம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஜீரணம் நல்லா நடக்கும். அப்ப என்ன பாருங்க எத்தனை விதமா அது வந்து மாற்றி கொடுக்குது அப்படிங்கிறப்ப மகரிஷி இதெல்லாம் உணர்ந்துதான் சாந்தி தவத்தை நமக்கு 2வது தவமா வச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் மகரிஷி சொல்றாரு, சிலர் வந்து இந்த சாந்தி எடுத்துக்காம அவங்க மேல 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 அந்த தவங்களை செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு தவம் செய்யறதையே விட்டுருவாங்க. எப்படி இருக்கும்? அப்படித்தான் மகரிஷிக்கு இருந்தது. எதுக்கு இதை போய் செஞ்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சரி இது நல்லது நல்லதுன்னு அவங்க திரும்ப திரும்ப செஞ்சா கூட சித்த பிரம்மை வரைக்கும் கூட அதை கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி ஆயிருக்காங்க அந்த காலத்துல வந்துட்டு. மகரிஷி இதை வந்து ஒரு பாடல்ல சொல்றாரு, சாந்தியோக பாடல்ல வந்து சொல்ற, தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழியுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி யோகத்தினுடைய நன்மைகளை வந்து சொல்லுவார். அதுல ஒரு வரி சொல்லுவார், சிவயோகம் அடைந்து சித்தி அடையா முன்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த தவ கனல் கூட்டினதுனால அவங்களுக்கு அந்த சித்த பிரம்மை கூட அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதுல வந்து குறிப்பிட்டார். அப்ப இதனால நிறைய நன்மை இருக்கு. மெடிடேஷன்னால நம்ம உலகியல் மெட்டீரியல் லைஃபுக்கும் இது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்மளோட ஆன்மீக மேம்பாட்டுக்கும் இது ரொம்ப நன்மை இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம பயன்படுத்தினா சேஃபா நம்மளுடைய மெட்டீரியல் லைஃப் ஆன்மீகத்துக்கும் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு மகரிஷி யோசிச்சப்பதான் சாந்தி தவத்தை வந்து நமக்கு கொடுத்தாரு. சரிங்களா? இப்ப இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அக்சலரேட்டர் பிரேக் இந்த ரெண்டும் எப்படி அந்த பயணத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா?
எப்ப நீங்க ஆக்சலரேட்டரை கொடுக்கணும், எப்ப பிரேக்க போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வண்டி ஓட்டுறப்ப நமக்கு இருக்கணும். அப்ப ரோடு நல்லா இருந்தா நம்ம ஸ்பீடா போகலாம், டிராபிக் இல்லாம இருந்தா ஸ்பீடா போகலாம். அதே சமயம் திடீர்னு ஏதாவது ஒரு தடை, குறுக்க ஏதாவது வண்டி வருது, மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு, என்ன செய்யணும்? பிரேக் அப்ளை பண்ணணும். நீங்க அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லையா? அப்ப தியானம் செய்யும் பொழுது அந்த ஆக்சலரேட்டர் மாதிரி நமக்கு எனர்ஜி வந்து நல்லா கூடும். ஆனா அதை எப்ப நிறுத்தணுங்கிறதும் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப சாந்தி தவம்ங்கிறது பிரேக் மாதிரி. சரிங்களா? அப்ப எப்ப அது வந்து நமக்கு அது துன்பமாக மாற போகுதுங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? பண்ணிடணும். இது எப்படி நம்ம பார்த்து பண்றது அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா இதெல்லாம் இயற்கையிலேயே நம்ம உடம்புல நடக்கணும். சரிங்களா? அப்ப சாந்தி தீட்சை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க உடம்பே ஆட்டோமேட்டிக்கா மேல எக்ஸஸ் ஆகுற எனர்ஜிய ட்ரெயின் பண்ணி கீழே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஆனா நீங்க அதுக்கு பயிற்சி பண்ணணும். சரிங்களா? அப்ப அதனாலதான் நாங்க சொல்றது, காலையில எந்திரிச்ச உடனே ஆகினை துரியம் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு நீங்க சாந்தி வாங்கியிருக்கீங்க இல்லையா? இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் நம்ம சாந்தி தவம் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும். ஏன்னா இரவு தூக்கங்கிறது எதுக்கு அப்படின்னா உடலையும் மனதையும் வந்து புதுப்பிக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த உறக்கம்ங்கிறது இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அப்ப அந்த ப்ராசஸ் சரியா நடக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல மனச வந்து அமைதி நிலையில வச்சு நல்ல இந்த சாந்தி மூலாதாரம் உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சாதான் அது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து உடலையும் மனசையும் அதை மேன்மைப்படும். சரிங்களா? அப்ப தினந்தோறுமே நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் பண்ணலாம். இன்னும் எப்ப சாந்தி தவம் பண்ணலாம்னு சொல்றாரு அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல சாந்தி தவம் நம்ம செலான்ல செய்ய சொல்றாரு. காலை மாலையும் நம்ம சாந்தி தவம் பண்றது ஃப்ரைடேல ரொம்ப நல்லது. மற்ற தவங்களை விட வெள்ளிக்கிழமை சாந்தி, ஏன்னா அது சுக்கிரன். இப்ப நம்ம படிச்சிருக்கோம், கோள்களுக்கும் மனிதனுடைய உடலுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு கோள்ல இருந்து வர்ற ஆற்றல் வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு உறுப்போட சம்பந்தப்பட்டது அப்படின்னு புரியுது இல்லையா? அப்ப சூரிய வெளிச்சம், சூரியன்ல இருந்து வர்ற ஆற்றல் எலும்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றாங்க போனுக்கு வந்து கால்சியம் தான் முக்கியம். ஆனா அந்த கால்சியம் உங்க எலும்பு அப்சர்வ் பண்ணணும்னா விட்டமின் டி முக்கியம் அப்படின்னு இப்ப சயின்ஸ்ல சொல்றாங்க. விட்டமின் டி எங்க மட்டும்தான் கிடைக்கும்? சன்லைட்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்ப சன்லைட்டுக்கும் எலும்புக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்க எந்த விஞ்ஞான இதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அப்ப ஒவ்வொரு கோளுக்கும் நமக்கு நம்ம உடம்புக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த சுக்கிரன்கிற ஒரு கோள் நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கிற கோள் ரொம்ப பிரகாசமான ஒரு கோள். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்துல வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நேர கண்ணாலேயே பார்க்கலாம். வீனஸ் அப்படிங்கிற ஒரு விடி வெள்ளி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சோ அந்த வெள்ளி இது வெள்ளிங்கிறது சுக்கிரன் என்ற கோளோட தொடர்புடையது. அப்ப இந்த கோள் வந்து சுக்கிரனோட தொடர்புடைய கோள்ல வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இந்த தவத்தை செய்யறப்ப சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய அலைகள் நம்ம உடம்புல எதோட தொடர்புடையதுன்னா விந்துநாத திரவத்தோடு தொடர்புடையது. சரிங்களா? அதுக்கு பேரே சுக்கிலம்னு சொல்லுவாங்க. சுக்கிலம் ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அலைகள் எதுக்கு நல்லது? நம்ம விந்துநாத திரவத்துக்கு நல்லது. அப்ப இந்த அலைகள் நமக்கு நிறைய கிடைச்சதுனாதான் அந்த விந்துநாத திரவத்தினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும், அதோட குவான்டிட்டியும் நல்லா இருக்கும். விந்துநாத திரவங்கிறது அதோட வேலை என்னது? விந்துநாத திரவத்தோட வேலை நம்ம எல்லாம் காயங்கள் பட்டன் பண்ணிருக்கோம் இல்லையா? உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகுறதே எங்க? அந்த விந்துநாத திரவத்துல தானே. அப்ப அது எப்படி குவாலிட்டி இருக்கோ அப்படித்தான் உங்கள் உயிர் ஆற்றல், லைஃப் எனர்ஜியோட குவாலிட்டி இருக்கும். உங்க உயிர் ஆற்றல் தான் எல்லாத்துக்குமே உதவுது. அப்ப பாருங்க எங்கெங்க கனெக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு. அப்ப வெள்ளிக்கிழமையில அந்த தவம், சாந்தி தவம் நீங்க செய்யறப்ப உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் வருது பாருங்களேன். அப்ப ஃப்ரைடே வந்து கண்டிப்பா
ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து அதை வந்து ஒரு தெய்வீக தினமாக, எல்லா ரிலீஜன்லயும் பாருங்களேன், அந்த அந்த ஃப்ரைடேயை வந்து ஒரு ஆன்மீகமா ஒரு தெய்வத்தோட இணைச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாள்ல நம்ம மனச வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு எடுத்துட்டு போக கூடாது. அமைதி நிலையில மனச வச்சிருந்தா மட்டும்தான் உடம்புல சில ரசாயனங்கள் வந்து சேஃபா இருக்கும். இல்லாட்டி அது பல பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்திடும். நம்ம அந்த நாட்கள்ல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில மனதை நம்ம செயல்படுத்துறப்ப அது பல துன்பங்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம முன்னோர்கள் பாருங்க எவ்வளவு அறிவியல் பூர்வமா அதை விரத நாட்களாகவும் இன்னும் சில பூஜை புனஸ்காரம் அதோட சம்பந்தப்படுத்தி வச்சதுக்கு காரணம் இருக்குது. சரிங்களா? அப்ப மகிழ்ச்சி வந்து அத நல்ல சாந்தி தவம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையே எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது உங்க விந்துநாத தர்மம் தான். அதோட குவாலிட்டி தான் உங்க லைஃபையே டிசைட் பண்ணுது. அதோட ஸ்டாண்டர்ட் தான் உங்க வாழ்க்கை தரத்தையே முடிவு பண்ணுது. அப்படிங்கிறப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை மேன்மைப்படுத்திக்க முடியும். எப்ப அந்த சாந்தி தவம் நம்ம செய்யறப்ப. சரிங்களா? அதனால வெள்ளிக்கிழமையில நம்ம கண்டிப்பா சாந்தி தவம் தான் செய்யணும். இன்னும் வேற எப்ப செய்யலாம்? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம், சாப்பிட்ட உடனே செய்யலாம், அஜீரணம் இருந்தா செய்யலாம். இன்னும் உடம்புல லேசா ஏதாவது உபாதைகள், தலைவலிக்குது, ஃபீவரா இருக்கு, சாந்தி பண்ணுங்க. மருந்து மாத்திரையே தேவையில்லை. சரிங்களா? உடனே அது இயல்பு நிலைக்கு அது திரும்பிடும். ஜீவகாந்த தடை தானே நமக்கு உடல் உபாதைகள் எல்லாமே. ஜீவகாந்த குறைபாடு தானே நமக்கு அத்தனை பிரச்சனையுமே. அப்ப அது சரியாயிடுது. அப்படிங்கிறப்ப எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நம்ம கையிலேயே மருந்து இருக்கு. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையாதான்னு அவங்க சொன்னதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் மருந்து உன் உடம்புக்குள்ளேயே ஆண்டவன் வச்சிருக்கான். அதை விட்டுட்டு நீ ஏன் வெளிய அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க தீர்வை தேடி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இது சாந்தி தவத்தினுடைய சிறப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அவ்வளோ ஒரு அருமையான தவம். இன்னும் ஒரு இடத்துல பண்ணணும்னு சொல்றாரு மகரிஷி. அதாவது என்ன அப்படின்னா, சில இடங்களுக்கு நம்ம போனாலே நம்ம அறியாமலேயே நம்ம உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த யாரையாவது உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு, அதுவும் இந்த ஜிஹெச் கூட எல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பிரச்சனைகள் மனுஷனுக்கு, எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு துன்பப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு புரியும். அப்ப நம்மள அறியாமலேயே நமக்கு வந்து ஒரு எமோஷனல் மூடுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து போயிட்டு இல்லையா? அதே மாதிரி சில இழப்புகள் நடந்த வீடுகள் இல்லையா? அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போறப்ப அப்பையும் வந்து உண்மையிலேயே ஒரு இழப்புங்கிறது எவ்வளவு அவங்கள, அந்த உறவினர்களை பொறுத்தவரையிலும் அந்த குடும்பத்தினரை பொறுத்தவரையிலும் ஒரு உயிரோட இழப்பை ஈடு செய்ய எதுவாலையும் முடியாது இல்லையா? சோ அப்படிங்கிறப்ப நம்மள அறியாமலேயே நமக்கு வந்து அந்த ஒரு எமோஷனல் மோடு வரும். இன்னும் சில நம்ம முன்னோர்கள்லாம் சில இடங்கள் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப தீட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க எல்லாமே அந்த அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எமோஷனல் ஃப்ரீக்வன்சில இயங்கிட்டு இருக்கிற இடங்கள். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு சாதாரண மனிதர்கள் போறது ஒண்ணுது இல்லை. ஆனா தியானம் செய்பவர்களாக இருந்தா நம்ம கிட்ட ஆற்றல் நிறைய இருக்கும். அப்ப அந்த இடங்களுக்கு போறப்ப அங்க ஆற்றல் குறைவு காரணமாக குயிக்கா இங்க இருந்து என்ன ஆகும்னா, மேட்ல இருந்து தண்ணி பள்ளத்தை நோக்கி தானே போகும். அப்ப நமக்கு அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவாக இருக்கிற இடத்துக்கு சீக்கிரம் வந்து போயிடும். ஆற்றல் இழப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலே நம்ம ஏன் டயர்டா ஃபீல் பண்றோம்? நம்மள அறியாமலேயே டயர்டா தான் ஒரு உடம்பு வந்து அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏன் ஃபீல் பண்றோம்னா, அந்த எமோஷனல் மோடுக்கு போறப்ப எனர்ஜி லாஸ் நம்ம உடம்புல அதிகமாக ஏற்படும். அது இயற்கையினுடைய நியதியம் தான். சரிங்களா? சரி, இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலை தானா அப்படின்னு கேட்டா, இப்படி ஹையர் மோடு, அதாவது சில விசேஷ இடங்கள்,
உதாரணத்துக்கு திருமணம், கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் அங்க எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு இழப்பு ஹாஸ்பிட்டல் அப்படி போனாலும் மைண்ட் வந்து அந்த எமோஷனுக்கு போனாலும் இழப்பு இருக்கும், ரொம்ப எக்ஸைட் ஆனாலும் இழப்பு இருக்கும், டிப்ரெஸ் ஆனாலும் இழப்பு இருக்கும். அப்ப இத எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம சாந்தி பண்றது ரொம்ப நல்லது. அப்ப அந்த இடத்துக்கு போய் நம்ம சாந்தி தியானம் பண்ணணுங்கிறது அர்த்தம் இல்ல. நீங்க ரெகுலரா சாந்தி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் வந்து அங்க நீங்க நினைச்சாலே அங்க அது போயிடும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சாந்தி தவத்துல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சாந்தி தவம் செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். சில மிருகங்கள், சில பிராணிகள் கிட்ட நீங்க போறப்ப மனசாந்தியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மிருகங்கள் அப்படின்னா, இப்ப இந்த நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம், அதே மாதிரி பன்றி, இந்த 2 மிருகம், நாய் பன்றி, இந்த 2 மிருகம் மட்டும் மிருகத்துக்குடைய அருகாமையில நம்ம போறப்ப சாந்தியில இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 2 மிருகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஜீவகாந்தத்தை அதை அப்சர்வ் பண்ணும், அதிகமா அப்சர்வ் பண்ற தன்மை இந்த மிருகங்களுக்கு. இப்ப சொல்லுவோம் இல்லையா, நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி அது மோப்பம் பிடிக்குது? உங்க ஜீவகாந்தத்தை உறிஞ்சிதான் அது மோப்பம் பிடிக்குது. சரிங்களா? அப்ப மோப்ப சக்திங்கிறது அதுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம ஜீவகாந்தத்தை அதை அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? அப்ப அந்த நாயோ பன்றி பக்கத்துல போற வாய்ப்பு நமக்கு கிடையாது. ஆனா நிறைய நம்ம வந்து நாய் நிறைய நம்ம வந்து வீடுகள் எல்லாம் வளர்க்கிறோம் இல்லையா. சோ அப்படி இருக்கிறவங்க நாய்கிட்ட போறப்ப சாந்தியில இருக்கும். அதாவது தியானம் செய்யறவங்களுக்கு தான் இது நடக்கும், தியானம் செய்யாதவங்களுக்கு மகிழ்ச்சி இதை சொல்லல. தியானம் செய்பவர்களா இருந்தா நாய் பன்றி அருகாமையில போறப்ப மனதை சாந்தியில வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி சாந்தி தவம் செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள். இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம ரொம்ப இது எந்த இடத்துல நமக்கு உதவியா இருக்கும்னா ஸ்ட்ரெஸ். நமக்கு பல நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே நம்ம மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது உங்களுக்கு மன சம்பந்தமான ஒரு அழுத்தமோ அல்லது ஒரு பரபரப்போ படபடப்போ அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப டக்குன்னு சாந்திய நினைச்சீங்கன்னாலே போதும். சரிங்களா? உடனே அது அப்படியே டிசால்வ் ஆயிடும். நல்லா கண்கூட பார்க்கலாம். இன்னும் ஒரு படி மேல ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை பண்ணிட்டு சாந்திய நினைங்க, கம்ப்ளீட்டா அது வந்து மகிழ்ச்சி காயக்கல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரையை வச்சிருக்கிறதுக்கும் சாந்திக்கும் ரொம்ப நெருக்கம். சரிங்களா? சோ காயக்கல்ப பயிற்சியில நான் சொல்லியிருப்பாங்க, சகசிராதாரம்ங்கிறது ஓஜஸ், மூலாதாரம்ங்கிறது அஸ்வினி முத்திரை. சரிங்களா? சோ அப்ப ரெண்டையும் நமக்கு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா தான் நமக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப சாந்தி தவம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான தவம். வேற எந்த அமைப்புலையும் இந்த தவம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மகிழ்ச்சி வந்து நமக்கு இத நம்மளோட பயிற்சிகள்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், மன சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி பல இதுக்கு வந்து இந்த சாந்தி தவம் நமக்கு உதவியாக இருக்கு. சரிங்களா? ஸோ சாந்தி இது வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்களா? தவம் செய்யறவங்க தான் நம்ம அனிமல்ஸ் கிட்ட போகணும், வேற இடங்களுக்கு போகணும், சாந்தியில தவம் செய்யாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இல்ல அதான் அவங்களுக்கு ஆனாலும் எனர்ஜி வந்து குறையும். ஆனா நம்ம கிட்ட நிறைய இருக்கும். இப்ப நீங்க காலையில நல்லா சூப்பரா எந்திரிச்சு நல்லா தவம் பண்றீங்க, துரியம் வரைக்கும் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு துரிய தவமாவது அட்லீஸ்ட் காலையில பண்ணணும். ஆக்கினே துரியமாவது மார்னிங் பண்றப்ப நல்லா எனர்ஜி இருக்கும். அன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு வேண்டிய எனர்ஜி இருக்கும். டக்குன்னு போய் நீங்க அந்த மாதிரி போறப்ப அது டோட்டல் லாஸ் ஆயிடும். அப்ப வந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதுக்காக சொல்றேன், தவ ஆற்றல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், அவங்களே ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற. நாளைக்கு வந்து வீட்டுல நான் இருக்கவங்க ரொம்ப உட்காந்து
பண்றனாலே வந்து கரெக்டா உள்ள வந்து உட்காந்துட்டோம் இல்ல நான் எந்த சோஃபால உட்காந்துனா கீழே உட்காந்து நல்லா தெரியும். நல்ல எக்ஸசைஸ் பண்றேன்னா பக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதிகமா உண்மைதான் உண்மைதான் வரும். அதுவும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். பொதுவா நாய் வந்து மூலாதாரத்தை தான் மோப்ப முடியும். அது பின்னாடி பின்னாடி வந்து மூலாதாரத்தை தான் வந்து அது இது பண்ணும். அப்ப நமக்கு அங்க எனர்ஜி லாஸ் ஆகும். அது சரி, அதுக்காக நம்ம நாய தப்பு சொல்லல. அதனுடைய இயல்பு, அதாவது தன்னை இயல்புல கரெக்டா இருக்கு. சரிங்களா? அதோட தன்மை அது உண்மையே. அதாவது இருக்கலாம், வளர்க்கலாம். நீங்க வந்து தள்ளி வச்சுக்கோங்க. அதே நீங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாந்தியில மைண்ட கொண்டு போயிடும். ஆமா, எர்த் பண்ணிடுங்க. உங்களை நீங்க எர்த் பண்ணிட்டீங்கன்னா அங்க லாஸ் ஆகாது. மூலாதாரத்தை ஒரு 4-5 தடவை அஸ்வினி முத்திரை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மைண்ட் வந்து இந்த சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அது கூட சேர்ந்து விளையாடணும்னு நம்ம என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்ப எனர்ஜி லாஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே அது மோந்துரும், முகர்ந்து பாக்குற தன்மை அதுக்கு அதிகம் இருக்கறதுனால இன்னும் நீங்களும் வந்து எக்ஸைட் ஆகுறப்ப இது நாயின்னு இல்லைங்க, எல்லா பல இடங்கள்லயுமே நம்ம சாந்தியில இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால வந்து இந்த தவம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு குடும்பத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு இயக்கங்கள் நம்ம டெய்லி நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த நேரங்கள்ல எல்லாம் கூட நமக்கு சாந்தி அவ்வளவு உதவியாக இருக்கும். சரிங்களா? டக்குன்னு உங்களை டிட்டாச் பண்ணிடும். அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து நம்மள வித்தின் செகண்ட் ஒரு டிட்டாச்மெண்ட் கொடுத்துரும் சாந்தி வந்து. அதுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லைங்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்துடும். இது எவ்வளவு தேவைதானே? எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து நீங்க உங்களை டிட்டாச் பண்ணிடலாம். ஃபியூ செகண்ட்ஸ்லயே சாந்தி பண்ணிட்டீங்க. சரிங்களா? உணர்வு இல்லையா? உணர்வு வந்து ஒவ்வொருத்தர் உடல் வாழ்வுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க தியானம் செய்யறப்ப சாந்தி தியானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழ் இடுப்பு பகுதியில ஏதாவது மாற்றம், அதாவது ஒரு பாரமாவோ வெயிட்டா தெரியும், இல்ல லேசா தெரியும், சூடு தெரியும், குளிர்ச்சி தெரியும். குளிர்ச்சி நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நிறைய சூடு உடம்பா தான் இருக்கும். நல்ல குளிர்ச்சி தெரியும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த கீழ் இடுப்பு பகுதியில அப்படியே ஒரு சில்லுன்னு காத்தடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறும். குளிர்ச்சி உடம்புக்காரங்கன்னா சூடு தெரியலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க உடல் பாகுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் இது பண்ண வேண்டாம். மைண்ட் அமைதியா இருக்குங்க. நீங்க சாந்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி அமைதி தன்மைங்கிறது நமக்குள்ள வரும். சரிங்களா? நல்ல டீப் பீஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போகும் இந்த சாந்தி வந்து. அதான் அந்த டிட்டாச்மெண்ட் ஆகுறதுனாலயோ என்னவோ உணர்வு. இப்ப நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஆக்கினை நல்லா வருது, எனக்கு துரியம் நல்லா வருது, ஆனா சாந்தி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பேராசிரியர்கள் இத குறிப்பு சொல்லியிருக்காங்க, மகரிஷி வந்து இதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு துணியில வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நீங்க அந்த மூலாதாரம் முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல அந்த முடிச்ச வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அந்த எங்க அழுத்தம் உங்களுக்கு தெரியுதோ பிசிக்கலா, இப்ப நம்ம ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா நம்ம உணர்வோம் இல்லையா, அந்த இடத்த நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா அஸ்வினி முத்திரை பெஸ்ட். இப்ப நீங்க வெளியில எங்கேயாவது இருக்கீங்க, எங்க போய் நம்ம போய் முடிச்சு போட்டு மூலாதாரத்துல வைக்கிறது இல்லைங்களா? அஸ்வினி முத்திரம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சாந்தி நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா 10 அஸ்வினி முத்திரம் கூட போடுங்க, அது தன்னாலேயே ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் அதை பத்தியே நினைக்க வேண்டியதே இல்லை. அஸ்வினி முத்திரையை போட்டுருங்க, கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடும்.
முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கை மட்டும் என்கிட்ட கொடு, கை அதாவது கண்ணெல்லாம் எங்கேயோ மிக்ஸ் ஆயிடுது. அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் மறதி அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பார்த்த எனக்கு நல்ல தனியா ஊத்துது. ஏன்னா ரொம்ப பாசமா வளர்த்தவங்க. ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டாங்க. நானும் என் கையில இருந்து குதிராட என் கையில இருந்து இது போயிட்டே இருந்ததுனால நமக்கு தான் தெரியும்ல. உள்ள போயிட்டு அவங்களுக்கு கை விடாத நான் அப்படியே கூட்டிட்டு போறேன், அப்படியே கூட்டிட்டு போறேன். அவங்க அந்த கான்செப்ட்ல நான் அப்படியே கூட்டிட்டு போ, அப்படியே கூட்டிட்டு போ, அப்படியே கூட்டிட்டு போனாங்க. எனக்கு எதுக்கு கூட்டிட்டு போதாலும் ஒன்றும் புரியல. கையை மட்டும் அப்படியே வச்சுட்டேன். இங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஓடுறேன் நான் அப்படியே மட்டும் எனக்கு தெரியுது. அப்புறம் எனக்கு ரெண்டு கையும் பிடிச்சி விட்டுருந்தாங்க ஃபுல்லா. சரி ரெண்டு கையும் ஃபுல்லா பிடிச்சி விட்டுட்டேன். பிடிச்சி விட்டோன்னா அது மேல எனக்கு முடியல. அதனால தனியா உட்காந்து காஃபி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். சும்மா மறந்துட்டேன். அடுத்த நாள் நான் ஈவினிங் வந்தேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு. தீப பயிற்சி பண்ணேன். ஒரு 6 மணிக்கு மேல தீப பயிற்சி பண்ணேன். அதோட முடிஞ்சிச்சுன்னா காலையில எக்ஸசைஸ் பண்ணனால பண்ணேன். மறுநாளும் முடிஞ்சிச்சு. இங்க வந்தேன். எனக்கு அடுத்த நாள் வேலை சுத்தமா மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ணது ஆனா உடம்பு முடியல. அது மட்டும் ஞாபகம். மெடிடேஷன் தான் அவ்வளோ வாழ்ந்துட்டு நான் மறுநாள் அதோட என் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சேன். சுத்தமா மறந்துட்டேன். மறுநாள் 4 மணிக்கு போன் வந்து பெரியம்மா எடுத்து உட்காந்துட்டாங்க. வந்து உங்க வர சொல்றாங்க. கை பிடிச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைட்டே ஆகுது. எழுந்து உட்காந்துட்டாங்க. அதாவது டாக்டர்ஸே வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவங்களால எழுந்தே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க போற வரைக்கும் இப்படிதான் வச்சு பெட்லதான் வச்சு பாத்துக்கணும்னு சொல்றாங்க. எழுந்து உட்காந்து நான் மறுநாள் சாயங்காலம் 4 மணிக்கு எழுந்து பண்ணேன். பயங்கர ஆச்சரியமா போச்சு. அவங்க என்ன கூப்பிடுறாங்க. நீங்க வந்து கை வந்து பிடிச்சிக்கோங்க. அது உண்மைதான். அதாவது எல்லாமே வந்து அலை இயக்கம் தான். சரிங்களா? காந்த அலைகள் தான். சரியா? அப்ப நம்ம ஜீவகாந்தம் வந்து கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு நீங்க பாச சூழ்நிலையில பழகணும். இல்ல அப்படி எல்லாம் இல்ல. நீங்க அன்னைக்கு பண்ணியிருந்தாதான் அப்படிங்கிறது இல்ல. ரெகுலரா பண்றவங்களா இருந்தா இப்ப நம்ம ரெகுலரா பண்றவங்களா இருந்தாலே நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதுக்கு எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து போக ஆரம்பிச்சோம். அந்தந்த வேலைகள் அதுவே வந்து நடக்க ஆரம்பிச்சோம். அப்ப அந்த நேரத்துல உட்காந்து நம்ம தியானம் பண்ணி தான் ப்ராசஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தொட கூட வேணாம். நீங்க போய் கண்ணால பார்த்தாலே கூட மாற்றம். அதனாலதான் சொல்றாரு இல்லையா மகரிஷி, துரியதவ நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நீங்க யார பார்த்தீங்கன்னாலும் அவங்க அதுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நீங்கள் பார்க்கும் பொருள் தூய்மை அடையும். ஒரு சட பொருள் கூட தூய்மை அடையும். நீங்கள் பார்க்கின்ற உயிர் தூய்மை அடையும். அப்ப இப்ப அதெல்லாம் என்னன்னு சொல்றது பாருங்க. அதனால உண்மையிலேயே காந்தத்தை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இதெல்லாம் வந்து விளங்கும். சரிங்களா? அதனாலதான் மகரிஷி சொல்றாரு, காந்த தத்துவத்தை நம்ம எந்த ஒன்றை அறிந்தினில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா அப்படின்னாரு. சரிங்களா? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற முதல்ல அந்த ஜீவ காந்தத்தை வந்து நம்ம நல்லா உணர ஆரம்பிக்கணும். அதுக்குதான் பயிற்சிகள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அவ்வளவு அருமையான பயிற்சிகள் நம்ம தினந்தோறும் செய்யற பயிற்சிகள்லாம். நம்ம நினைக்கிறோம் ஏதோ கையை தூக்குறோம் காலை தூக்குறோம்னு கிடையாது. அதோட ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து நம்மளுக்கு இருந்தோம். சரிங்களா? அதனால இந்த மாதிரி சாந்தி தவத்தை நம்ம நாள் தவறாம நம்ம இரவு நேரங்கள்ல செய்யுங்க. இடையில எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க செய்யணும். இன்னொன்னு குறிப்பா பெண்களுக்கு இது பெரிய கிஃப்ட். ஏன் அப்படின்னா இந்த மாதவிடாய் காலங்கள்ல, சரிங்களா? மாதவிடாய் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கழிவு நீக்கம் இல்லையா? பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கழிவு நீக்கம் தான். நம்ம யூரின் போறது மோஷன் போற மாதிரி அந்த ஒரு மாதம் வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஒரு வேலையை செய்யுது. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது ஒரு கழிவு நீக்கம். சரிங்களா? அப்ப அந்த நேரங்கள்ல நம்ம உடம்புல சாதாரணமாவே எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா எனர்ஜி எங்க போக்கஸ் ஆகும், அதை நீக்கிறதுக்காக அது டைவர்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும். ஆனா நீங்க சாந்தி தவம் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது தெரியவே தெரியாது. ஏன்னா எப்படி நம்ம துரியம் வந்து வெளியில இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலை எடுக்குமோ
மூலாதாரம்ங்கிறதும் பூமியில இருக்கிற ஆற்றல எடுக்கக்கூடிய ஒரு தன்மை மூலாதாரம். ஏன்னா அது பூமியோட தொடர்புடைய மையம் இல்லையா? அப்ப அதுக்கு எங்க இருந்து வரும்? பூமியில இருந்து வரும். சரிங்களா? எவ்வளவு ஆற்றல் வேண்டும்னாலும் அதை எடுத்துரும். டக் டக் டக்குன்னு அதை எடுத்துரும். சரிங்களா? அப்ப இப்படி இன்டைரக்டா பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல ஆகினை துரியம் பண்ணாதீங்க, ஆனா சாந்தி நல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, அந்த நாட்கள்ல இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போறோம், அந்த காலத்துலயாவது 3 நாள் ரெஸ்ட் கொடுத்து நீ எதுவும் சோறாக்காத, எந்த வேலையும் செய்யாதன்னு உட்கார வச்சாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லீவ் கொடுப்பாங்கங்கிறீங்க, கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்குதான் இல்லாத வேலையெல்லாம் அன்னைக்குதான் செய்யற மாதிரி சூழ்நிலை வந்துருது பெண்களுக்கெல்லாம். பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்க டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு, நின்றுகிட்டே வேலை செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் யார்கிட்ட போய் நம்ம இது பண்ண முடியும்? சாந்தி தான். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு சாந்தி தான். நீங்க எப்பவும் இருக்கிற நாள் மாதிரியே நீங்க அந்த நாட்கள்லயும் உங்களால சுறுசுறுப்பாக கொஞ்சம் கூட ஒரு சோர்வு இல்லாம வேலை செய்ய முடியும். சரிங்களா? இன்னைக்கு பசங்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதவிடாய் சமயத்துல. வெயின் அது இதுன்னு எப்பா உண்மை. ஆனா உண்மை அதுதான். நாங்க பல கல்லூரிகளுக்கெல்லாம் போய் நாங்க அந்த காயகல்ப பயிற்சி நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுக்குறப்ப அவங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படியே சுருண்டு படுத்துடுறா அந்த பொண்ணு வந்து. எப்படி அன்னைக்கு முக்கியமான வகுப்பு ஏதாவது இருக்கும், முக்கியமான ஒரு தேர்வு இருக்கும், எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க அதையெல்லாம்? சரிங்களா? ஆனா இந்த சாந்தி தவம் எல்லாம் பண்ண 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 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு சால்வ் ஆகும். ஏன்னா மூலாதார மையம் தான் அதெல்லாம் கவர்ன் பண்றது. அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதுல நடக்கிற வேலைகள், இது எல்லாத்தையும் அந்த மையம் தான் பாத்துக்கிறது இல்லையா? பால் சுரப்பியோடும் தொடர்புடையது தானே மூலாதார மையம். சரிங்களா? ஸோ அப்படி இன்டைரக்டா நமக்கு அந்த நேரத்திலையும் நமக்கு பாருங்க. இதுல வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம உடம்புல பயமோ அது வந்து மூலாதாரத்துல தான் பதியுது இல்லையா? அந்த அதை எப்படி அது வெளியில பயத்தினால பயம் வந்து கொரோனாவே வச்சுக்கோமே. ஒரு கொரோனா வந்து பயங்கரமா அட்டாக் ஆச்சு. இதுல வந்து நிறைய பேரு இறந்தாங்க, கொஞ்சம் பேர் உயிரோட பயந்து பயத்துல வந்துருமோ அட்டாக் ஆகுமோன்னு பயந்து சொந்தக்காரங்க எல்லாம் இழந்தவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த திணிவு பெற்றுட்டு இல்லையா? ஒரு செல்கள்லயே திணிவு பெற்று அது மூலாதாரத்துல தானே பதியுது. அந்த பயத்துல இருந்து இன்னும் வெளியே வராதவங்க நிறைய பேர் வந்து அந்த பயம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த விஷயம், அந்த பர்டிகுலர் விஷயத்தை எப்படி வெளியில பொதுவா பயம்ங்கிற ஒரு தன்மை வந்து எந்த சுரப்பியோட தொடர்புடையதுங்கிறாங்கன்னா அட்ரினல், அது துணிவுக்கு. ஆனா வந்து பய உணர்வு வந்து உங்களுக்கு இது சுவாதிஷ்டான மையம், மூலாதாரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா? பயத்துல வந்து யூரின் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நீருக்கும் பயத்துக்கும் வந்து நெருங்கின தொடர்பு இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த நமக்கு தவம் பொதுவா நம்ம நல்லா பண்ணினாலே நமக்கு வந்து அந்த பய உணர்வுங்கிறது நல்லா மையங்கள் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மையங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாலே நமக்கு வந்து அந்த வீக்னஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அந்த பய உணர்வு எல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த ஜீவகாந்தம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறப்பதான் அந்த பய உணர்வு இதெல்லாம் இருக்கும். உங்ககிட்ட ஜீவகாந்தம் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னும் பியூரா இருக்கு அப்படிங்கிறப்ப எந்த விஷயத்தையுமே நீங்க பாசிட்டிவா தான் பார்ப்பீங்க. இப்ப கொரோனாவையே எவ்வளவோ பேர் அதை பார்த்து பயந்தவங்க இருக்காங்க. ஆனா நம்ம இதுல இருக்கிறவங்க எல்லாமே அதை பாசிட்டிவா தான் பார்த்தாங்க. எப்பவுமே எந்த விஷயமே நமக்கு நன்மைக்காக தான் இயற்கை பண்ணுது அப்படின்னு நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது நன்மை தான் செய்யும். அதை எதை பார்த்தும் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெசன் கூட நமக்கு இந்த கொரோனால வந்தது. ஏன்னா பயந்தோம்னாலே உங்க ஜீவகாந்தம் ஏற்கனவே வீக்கா இருக்கு, இன்னும் பயத்துல வேற நிறைய லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். நீங்க கொஞ்சம் ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்க உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த ஜீவகாந்தமும் வாரி அடிச்சு இம்மீடியட்டா அது வந்து நமக்கு பல துன்பங்களையும் அது கொடுக்கும். பாடி பெயின் அந்த மாதிரி ஃபீவர் வந்துடும். பயந்தீங்கன்னா அப்படித்தான் இந்த கொரோனா ரொம்ப பரவுச்சு. பயத்தால இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய வந்து இந்த கொரோனா பரவுச்சு.
எதுக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த பயங்கிற உணர்வு நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம நல்லா ஜீவகாந்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த மையங்களை எல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டாலே போதும். சரிங்களா? அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு காரணமே இந்த பய உணர்வு தான். சரிங்களா? பயந்தீங்கன்னா உங்க இம்யூன் போயிடும், டக்குன்னு போயிடும். அதனாலதான் சொல்றாங்க இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை நம்ம உடம்பு கொண்டு வந்திருக்குன்னா அந்த இம்யூன் குறையிறதுனாலதான் அதால ஈஸியா பல பிரச்சனைகளை வந்து கொடுக்க முடியுது இல்லையா? அப்ப இந்த பயங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம சாந்தி தவம் கூட அதுக்கு நல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து மூலாதாரம். சரிங்களா? உங்க உடம்பு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுக்கும் நல்ல ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் ஸ்டெபிலிட்டி அண்ட் சர்வைவல் இது ரெண்டுமே மூலாதாரம் தான். சரிங்களா? அதான் முதல் மையம் இல்லையா? அப்ப அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டென்சிட்டி மையம் சர்வைவல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்ப அந்த மையம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாலே போதும். சரிங்களா? சோ வந்து நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதையுமே நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்து பழகிக்கிறோம். சரிங்களா? சோ பய உணர்வு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பயம் இருந்தாலே ஆன்மீகத்துல நம்ம மேன்மை அடைய முடியாது. எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்வாரு, பயம் பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவார். பயம் பூஜ்யம் ஆனாதான் நீங்க ஸ்பிரிச்சுவலா மேன்மை அடைஞ்சுக்க முடியும். இல்லாட்டி நம்ம எவ்வளவு பயிற்சி பண்ணினாலும் அதனுடைய பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்க விடாம பண்ணிடும். எது அப்படின்னா இந்த பயம். சரிங்களா? சொல்றோம் இல்லையா, எவ்வளவு டேலண்ட் எவ்வளவு ஸ்கில் இருந்தா கூட அவன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா பயப்படாம அட்டன் பண்ணாதான் அவனுடைய திறமை வெளியே வரும் இல்லையா? அப்பதான் அவனுக்கு அந்த அங்கீகாரங்கிறது கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலையும் நம்மளுடைய எல்லா ப்ராக்ரஸுமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அது பயம் வந்து சுத்தமா பூஜ்ஜியம் ஆனாதான் நம்மளால வந்து மேன்மை அடைய முடியும். அது வந்து கண்டிப்பா நமக்கு பயிற்சிகள்ல நம்ம முறையா செய்து வந்தாலே அது நடக்கும். சரிங்களா? வாழ்க்கை இல்ல